Hi friends, good morning. Welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான் பார்க்க போறோங்க. ஈரோட்ல இருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் போகக்கூடிய பாலக்காடு டவுன் மெமு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போறோம். ஒரு செம்மையான ட்ராவலாக இருக்கும்போது கோயம்புத்தூர் வரைக்கும் நார்மல் ட்ராக்குங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் வாளையார் வரும், காட் செக்ஷன் வரும். செம்மையா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய புது புது டீட்டெயில்ஸ் வரும், நிறைய உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். நம்ம இப்போ இருக்கிறது ரொம்பவே அழகான நம்முடைய ஈரோடு ஜங்ஷன். நல்லா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. அது இல்லாமல் கார்டன் எல்லாம் செட்டப் போட்டிருக்காங்க. ஒரு 6:45 ஆகுதுங்க. காலையில் எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க ஸ்டேஷன். அவங்க இப்போ நம்ம ட்ரெயினோட டீடைல் பற்றி பார்த்துடலாம். நம்ம போகக்கூடிய மெமு ட்ரெயின் நம்பர் 06819 06819ங்க. ஈரோடு டு பாலக்காடு டவுன் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெமு ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 ரூபாங்க. வெறும் 35 ரூபாயில் நம்ம ஈரோடு டு பாலக்காடு டவுன் வரைக்கும் 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோங்க. 4 மணி நேரம் 30 நிமிஷங்க. 4.5 மணி நேரத்துல நம்ம கவர் பண்ண போறோம். இந்த இதை கோயம்புத்தூர் வரைக்கும் நார்மல் ஸ்ட்ரெச்சா இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் வாளையாறு, மதுக்கரையில வருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன்ல வந்துடும். ட்ரெயின் ரூட்டே பார்த்தீங்கன்னா சீனிக்கா சூப்பரா இருக்கும். வேற மான்சூன் முடிஞ்சிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கிரீனிஷா செம அட்வென்ச்சரா சூப்பரா இருக்க போது சீனிக்கான ரூட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். வாங்க நம்ம நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து நம்ம நிறைய ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்க போது. வாங்க நம்ம கூட நீங்களும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. டைம் இப்போ காலையில 6:50 ஆகுதுங்க. 7:15க்கு நம்ம ட்ரெயின். இன்னும் நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல. நம்ம போய் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு மேலே போய்க்கலாம். நம்ம பாலக்காடு டவுனுக்கு போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 2 பேருக்கு 70 ரூபா டிக்கெட் சார்ஜ். டைம் இப்போ 6:57 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 7:15க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 35 ரூபா. நம்ம 2 பேர் டிராவல் பண்ணாலும் 70 ரூபா டிக்கெட் கொடுத்து சார்ஜ் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. வாங்க போய் லோகோ ஷாட் பாட்டு வந்துடலாம். நம்ம சேனல்ல முதல் முறையா நம்ம ஈரோடு டு பாலக்காடு டவுன் வரைக்கும் இந்த மெமு எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்றோம். கோயம்புத்தூர் வரைக்கும் நார்மல் ஸ்டேஜா தான் இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுக்கரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாளையாறு அப்புறம் பாலக்காடு டவுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செமையா சீனிக்கா இருக்க ரூட்டு. இப்போ மான்சூன் முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கிரீனிஷா செமையா பச்சை பசங்க சூப்பராகவே இருக்கும். நம்ம கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம டிராவல் பண்ணக்கூடிய மெமு ட்ரெயின்ல கோச் கொஸ்டின் பார்த்துடலாம். கோச் பார்த்தீங்கன்னா லோகோ ஃபர்ஸ்ட்டுங்க. லோகோக்கு அப்புறம் 8 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. 8 கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸ்க்கு சில சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. அது போக மீதி எல்லாமே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. இப்போ ட்ரெயின்குள்ள போலாங்க. போய் நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ட்ரெயின் நல்லா ஸ்பேசியஸா இருக்குங்க. கொஞ்சம் ஓல்டு ட்ரெயின் தான், ஸ்பேசியஸா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மெமு ட்ரெயின்ல நமக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈரோடு டு பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ்க்கு டிமாண்ட் நிறையவே இருக்குங்க. பாருங்க இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும். இங்கே மேக்ஸிமம் சீட்ல ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் போக போக திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் போக போக இன்னும் கூட்டம் நல்லா ஃபில் ஆகும். ஒரு கூட்டம் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் காட்டுறோம். வாட்டர் பாட்டில் இருக்கட்டும். நம்ம டிராவலிங்க்கு தேவையான கேக்கும் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். இந்த ட்ரெயின்ல வருதான்னு தெரியல, ஆனா முன்னே போறப்ப டீ காஃபில வந்ததுங்க. ஸ்நாக்ஸ் வருதான்னு தெரியல, வாங்கி வச்சுட்டோம். இந்த ட்ரெயின் டிராவல் பண்ற ரூட்டை பார்த்துடலாங்க. ஈரோட்ல புறப்படுற ட்ரெயின் பெருந்துறை, திருப்பூர், சோமனூர், கோயம்புத்தூர், மதுக்கரை, வாளையாறு, பாலக்காடு ஜங்ஷன், பாலக்காடு டவுன் வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. மொத்தம் 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். ஜஸ்ட் 35 ரூபால 160 கிலோமீட்டர் 4 மணி நேரம் 30 நிமிஷம் டிராவல் பண்ண போறோம். டைம் 7:15 ஆச்சுங்க. நம்ம ட்ரெயின் இப்போ புறப்படுற டைம் ஆயிடுச்சு. நம்ம ஈரோடு ஜங்ஷன் கிளம்ப போறோம்.
நம்ம ட்ரெயின் டூ மினிட்ஸ் 2 நிமிஷம் டிலேவா ஈரோடு ஜங்ஷன் கிளம்பி மூவ் போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பெருந்துறை திருப்பூர் ரூட்ல ட்ராக் இதா இருக்கேன். இன்னொரு ட்ராக் தெரியும், அது வந்து பாத்தீங்கன்னா கரூர் போய் திருச்சி போற ரூட்ல இருக்கும். அந்த ட்ராக் காட்டுறோம் பாருங்க. இங்க லெஃப்ட் ஒரு ட்ராக் பிரியுது பாருங்க. அந்த பிரியிற ட்ராக் வந்து கரூர் செக்ஷனுங்க. கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் போற செக்ஷன். நம்ம போறது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் செக்ஷன். நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சீட்டோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3+2ங்க. ஆப்போசிட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாக் மாதிரி கொடுக்கல. இது வந்து ட்ரெயினில் கொடுக்குற மாதிரியே நம்ம இண்டஸ்ட்ரியில கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே டைப்ல ஆப்போசிட்ல 3+2 கான்ஃபிகரேஷன்ல சீட் கெப்பாசிட்டி இருக்கு. அடுத்து நம்ம ரீச் பண்ணக்கூடியது தொட்டிப்பாளையம் ஸ்டேஷன். டைம் இப்போ 7:30 ஆகுதுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தொட்டிப்பாளையத்துல இருந்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ட்ரெயின் வந்து ஒரு 4 நிமிஷம் டிலேவா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய ஜங்ஷன் வந்து பெருந்துறை. நம்ம பெருந்துறையில இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் வந்து ஈங்கூர் ஸ்டேஷன். நம்ம இந்த டெமோ ட்ரெயின் செம்ம டிமாண்டா இருக்குங்க. அதாவது விஜயமங்கலத்துல செம்ம க்ரௌட் ஏறி இருக்குங்க. அதனால திருப்பூர் கம்பெனில போகும்போது நிறைய க்ரௌடுகள் ஏறும்.
நம்ம ட்ரெயின் ஊத்துக்குடி ஜங்ஷன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான கோயில். ஒண்ணு கைத்தமலை முருகன் கோயிலுங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கோயில் இருக்கும். இந்த ஜங்ஷன்ல இருந்து போனோம் பஸ் ஸ்டாப் போறோம், அங்க இருந்து போனா கொஞ்சம் நேரத்திலேயே இருக்கும். அப்புறம் ஒரு பழங்காலத்து ஈஸ்வரர் கோயில் இருக்கும், ரெண்டுமே ரொம்ப சூப்பரான கோயில். நீங்க ஊத்துக்குடி வந்தீங்கன்னா அந்த கோயில் ரெண்டும் தரிசனம் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஆறுமுக ரம்பி, அவங்க வீடு இந்த ஊத்துக்குடி பக்கத்துல தான் இருக்குங்க. அடுத்து நம்ம டிராவல் பண்ணக்கூடிய முக்கியமான ரூட்ல வரக்கூடிய ஸ்டேஷன் திருப்பூர் ஸ்டேஷன். அடுத்து நம்ம திருப்பூர் ஸ்டேஷன்ல ரீச் பண்ண போறோம். Coimbatore has arrived on platform number 1. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या போயிட்டு இருக்குங்க. சரியான கிரௌடுங்க, கிரௌட பாத்துருக்கீங்க. அப்படி கோயம்புத்தூர்ல போனாலே இந்த கிரௌடு கொஞ்சம் குறைய நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம்ம கிரௌடா இருக்குங்க, செம்ம டிமாண்டா இருக்குது இந்த பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ். ஃபுல்லா ஜாம் பேக் ஆயிடுச்சுங்க, உட்கார சீட் இல்லாம எல்லாம் நின்று டிராவல் பண்ற அளவு ஆயிடுச்சு இந்த திருப்பூர் ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம். டிராவல் பண்ணக்கூடிய பாலக்காடு டவுனுக்கு மெமு ட்ரெயின்ல பாருங்க, செம்ம க்ரௌடா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஈரோடு டு கோயம்புத்தூர் போற மெமு ட்ரெயின் பண்ணியிருந்தோம், அதுல வந்து கூட்டமே இல்லைங்க, எல்லா சீட்டு வேகன்சியாவே இருக்குது. இந்த சீட்டு ஃபுல்லா செம்ம க்ரௌடா இருக்கு, ஜாம் பேக்டா இருக்கு இந்த ட்ரெயின். இப்போ நம்ம வஞ்சிபாளையம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோங்க, செம்ம க்ரௌடுங்க, இங்கேயும் நிறைய க்ரௌட் ஏறிட்டே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம், 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல. இன்னும் நம்ம டிராவல் பாலக்காடு டவுனுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க. நம்ம இப்போ வஞ்சிபாளையம் ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம சோமனூர் ஸ்டேஷன் ரீச் பண்ண போறோம். க்ரௌட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, திருப்பூருக்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே க்ரௌட் ஏறிட்டே இருக்காங்க. எட்டு கூட இடம் இல்லைங்க, செம ஜாம் பேக்கா போயிட்டு இருக்கு இந்த மெமு ட்ரெயின்.
இப்போ நம்ம சோமூர் ஸ்டேஷன்லேருந்து மூவாய் போயிட்டு இருக்குங்க. நம்ம வெளியே வாசல்லேருந்து எடுக்கிறதுக்கு செம்ம க்ரௌடாக இருக்கேன். அதில் தான் நம்ம விண்டோ ஷாட் காட்டிட்டு இருக்கோம். க்ரௌடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம டோர் ஷாட் காட்டலாம். அடுத்து நம்ம ரீச் ஆகக்கூடியது, அடுத்து நம்ம சூலூர் ஸ்டேஷன் தான் ரீச் பண்ண போகிறோம். அங்கே தான் கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் இருக்குங்க. நம்ம சூலூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸ்டேஷன் எல்லாம் பார்க் மாதிரி செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து நம்ம போகக்கூடிய ஸ்டேஷன் இருகூர் ஸ்டேஷன். நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர் டு சென்னை ரீச் பண்றதுக்கு ஒரு 4 ஹால்ட் இருக்குங்க. இப்போ மான்சூன் சீசன்னால பாருங்க, சீனி ரோட்லாம் பார்த்தீங்கன்னா சீனிக்க பச்சை பசங்க ரொம்ப அழகா இயற்கையா இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் தாண்டி போகும்போது மதுக்கரை, வாழையாறுலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம சீனிக்கா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, செம்மையா இருக்கும். டேங்கர்ல எல்லாம் ஆயில் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோட இதுதாங்க இந்தியன் ஆயிலோட அந்த டேங்கர் இதுவும் செட்டிங் இதாக இருக்குங்க. இங்கதான் வந்து அந்த டேங்கர் லாரிக்கெல்லாம் ஆயில ஃபில் பண்ணிட்டு இங்கிருந்து லோடு ஏற்றி கொண்டு போவாங்க. நம்ம இப்போ இருகூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே இருக்கிறது. நம்ம இறங்கினா ட்ராக்கை தாண்டி தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குட்ஸ் ட்ரெயின் எழுதி வைக்கிறதுக்கு, ட்ரெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செட்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லோகோட செட்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் நிறைய ட்ராக் இருக்கும். நம்ம இறங்கி அந்த கனவை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது.
நம்ம ட்ரெயின் டிராவலில் நம்ம சம்சாங் இருக்குங்க. 4 சம்சாங் 20 ரூபா. சாப்பிட்டு பார்த்துடலாம். அனியன் சம்சாங்க நல்லா முருகல்ல சூடாக இருக்கு. நம்ம வேளம்பட்டி ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. அடுத்து கோயம்புத்தூர் நார்த்து, அடுத்து மெயின் ஸ்டேஷனான கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். க்ரௌட் இன்னும் குறையிலைங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல தான் க்ரௌடு குறையுன்னு பார்க்குறோம். வீடியோவில் பார்க்கலாம். Arriving on platform number 1.
நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. டைம் இப்போ 9:30. கரெக்டா ஈரோட்ல 7:15 எடுத்தோங்க. 2.25 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். செம்ம கிரௌடுங்க. மேக்ஸிமம் கூட்டம் அங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இறங்கிருச்சு. இது வரைக்கும் வந்தது நம்ம நார்மல் ட்ராக் தாங்க. இனிமேல் போகக்கூடியது காட் செக்ஷனுங்க. மதுக்கரை வாளையார்ல வரும்போது பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். கடவுளின் தேசம், காட் ஆஃப் நேஷன், கேரளாக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். நம்ம ஒரு பார்டர் தான் போக போறோம். பாலக்காடு டவுன் வரைக்கும் தான் போக போறோம். செம சீனிக்கா இருக்க போகுது ரோடு. மிஸ் பண்ணாம வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சேனல்ல ஃபர்ஸ்ட் முறையா நம்ம பாலக்காடு ஜங்ஷன் அந்த காட் செக்ஷன் கவர் பண்ண போறோம். வீடியோ சூப்பரா இருக்க போது பாருங்க. மேக்ஸிமம் கிரௌடிங் இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம விண்டோ ஷாட் இல்லாம அந்த டோர் ஷாட்லாம் இருக்க ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ல மீட் பண்ணிருக்கோம். அழகா ஒரு ஹாய் சொல்லிருங்க. வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Your attention please. Train number 16159 Sampalam Transit. இப்ப 2 ட்ராக் பிரியுதுங்க. நம்ம போத்தனூர் போயும் பாலக்காடுக்குள்ள போகலாம், போத்தனூர் போகாம பார்த்து பாலக்காடுக்குள்ள போகலாம். இது அந்த ட்ராக் பிரியிற இடம் தான். இப்போ நம்ம அடுத்து ரீச் பண்ணக்கூடியது போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போறோம். கோயம்புத்தூரோட அடுத்த டெர்மினலா வந்து போத்தனூர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து கோயம்புத்தூர் எவ்வளவு பிஸியா இருக்கோ அதே மாதிரி போத்தனூர் ஜங்ஷனே பிஸியா பண்றதுக்காக ட்ராக்லாம் ட்ரெயின் எல்லாம் மாற்றி வர்றதுக்காக அந்த போத்தனூர் ஜங்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு லேக் ஒன்று இருக்குங்க. ஜங்ஷன்ல வெளியே வந்தோன்னே ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு லேக் ஒன்று இருக்கு. கோயம்புத்தூர் அவுட்டர் வந்தோடனே அந்த காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்ப ரெய்னி சீசன் இப்ப முடிஞ்சிருக்கு. ஆனா பாருங்க கிரீனிஷ் நல்லாவே இருக்கு. ஆனா இப்ப கேரளால சில ஏரியால மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம கேரளாக்குள்ளயும் டிராவல் பண்ண போறோம். அந்த சீரிக்கு மழை நம்ம டிராவல் பண்ணும்போது மழை வந்தா இன்னும் செம்மையா இருக்கும். நம்ம பாத்துருக்கிறது ஒரு மெமோ ட்ரெயின் கிளாஸ் வச்சுங்க. இது வந்து பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய மெமோ ட்ரெயின். வியூ பாருங்க, செம்மையா இருக்கு. நீங்கதான் நம்மளுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கு நொய்யலா இருங்க. நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஸ்டேஷன் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரோட அடுத்த டெர்மினலா இந்த போத்தனூர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிராவல் பண்ற ட்ரெயின் பாத்தீங்கன்னா சிக்னல் இல்லாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரயில் கிராசிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 10 நிமிஷமா இங்க ட்ரெயின் நின்றுட்டு போத்தனூர் ட்ரெயின் சரிங்களா. நம்ம போத்தனூர் ஜங்ஷன்ல மூவ் போயிட்டு இருக்குங்க. இங்கதான் ட்ராக் பிரியுது. காட் செக்ஷன்ல போறது மதுக்கரை, செட்டிமேடு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாளையாறு பாலக்காடு போகிற ஜங்ஷன் ரூட்டுங்க. இது இவ்வளோ ஃபுல்லாக இப்போ காட் செக்ஷனில் போக போகிறோம். ரூட் நல்லா சீனிக்காக இருக்க போது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம மதுக்கரை ரீச் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹில் மவுண்டன் அப்படியே கலரிங்கே பாருங்க. நம்ம கேரளா கலரிங் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு சும்மா அட்டகாசம் செம்மையா இருக்கு. கேரளான்னு வந்தாலே கோகனட் ட்ரீ தாங்க. தென்னை மரம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட பார்டர்லயுமே ரொம்ப அதிகமான தென்னை மரங்கள் இருக்கு. கேரளான்னு வந்தாலே கோகனட் ட்ரீ தாங்க. தென்னை மரம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட பார்டர்லயுமே ரொம்ப அதிகமான தென்னை மரங்கள் இருக்கு. நம்ம ட்ரெயின் மதுக்கரை ஜங்ஷன் ரீச் பண்ண போகுதுங்க. முன்னாடி பாக்குறீங்க சர்ச் ஒன்று இருக்குது, நல்ல பெரிய சர்ச்சுங்க. அப்படியே பாருங்க ஒரு மவுண்டனுக்குள்ள இருக்கிற ஸ்டேஷன் மாதிரி செம்மையா வியூ இருக்குங்க. சுற்றியும் மவுண்டன், சின்ன சின்ன மவுண்டன் நிறைய இருக்கு. அப்படியே கலரிங் சேஞ்ச் ஆச்சு பாருங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடோட பார்டரு. மதுக்கரை தாண்டினா அடுத்து நம்ம கேரளா பார்டர் தான் டிராவல் பண்ண போறோம். வாளையாறு போகும்போது காட் செக்ஷன் ஃபுல்லாவே வந்துடும். இன்னும் பாக்குறதுக்கு வியூ பாக்குறதுக்கு இன்னும் செம்மையா இருக்குங்க. பாருங்க வரிசையா அப்படியே ஒன்று சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஹில் ஸ்டேஷன் சென்டர்ல தான் இந்த மதுக்கரை ஜங்ஷன் இருக்கு. ஸ்டேஷன் பாருங்க, இந்த கலர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த கலர் பெயிண்டிங்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷன் மாதிரி செம்மையா இருக்குங்க. நேச்சுரலா இப்படி அமைஞ்சிருக்குது மதுக்கரை ஸ்டேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வரோம். செம்மையா இருக்குங்க. நீங்க இந்த கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போற மெமு ட்ரெயின்லயோ இல்ல வேற ட்ரெயின்லயோ ட்ரை பண்ணி இந்த ரூட்ல வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா. ஒரு குட்டி ஸ்டேஷன் தாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் நிறுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க போல ஸ்டேஷனை. இந்த மதுக்கரை ஸ்டேஷனும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனுங்க. நிறைய போர்டிங் இங்க இருக்குங்க. இறங்குறவும் நிறைய இருக்காங்க, இறங்கவும் நிறைய இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம ட்ரெயின் மதுக்கரை ஸ்டேஷன்ல இருந்து இப்போ மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எட்டிமடை அப்படிங்கிற ஸ்டேஷன் ரீச் பண்ண போறோம். அங்கிருந்து கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வாளையாறு வந்துடும். வாளையாறு வந்து தமிழ்நாடு ரோடு ரூட்ல போறப்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்டர் பாயிண்ட்ங்க. செக் போஸ்ட் எல்லாமே அங்கதான் இருக்கும். கேரளாவோட செக் போஸ்ட், தமிழ்நாடோட பார்டர், கேரளாவோட பார்டர் எல்லாமே அங்கதான் இருக்கு. மதுக்கரை ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ்ல ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. பாக்குறதுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. சண்டையால கூட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது ரோட்லாம் கிடையாது நினைக்கிறீங்க. ஒரு செட்கோயிலே நம்ம ஏறி போகலாம். கோயில் நல்லா சூப்பரா இருக்கு. மழை மட்டும் வந்ததுன்னு வைங்களேன், மான்சூன் சீசன் மாதிரி செம்மையா இருக்கும். பார்க்கலாம் கேரளாவில் போகும்போது மழை வரதான் பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் ட்ரெயின். லாங்ல பாருங்க ஒரு 3 ஹில்ஸ் பக்கத்துல இருக்குங்க. ஒரு ஹில்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அமர்நாத் யாத்திரை போறப்ப சிவலிங்கம் மாதிரி தெரியுங்க. மேல இருக்கிற அந்த ஹிமாலயன் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் மாதிரி நல்லா ப்ளூவிஷா சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும் நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. இங்க இருந்து காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க.
காட் பிகின்ஸ். இங்கிருந்து நம்ம பாலக்காடு போற வரைக்கும் காட் செக்ஷன்ல தான் டிராவல் பண்ண போறோம். இனிமேல் தான் நம்மளுடைய இந்த ட்ரெயின்ல நம்ம எதுக்கு வந்தோமோ அதோட இதை நம்ம முழுமையா பார்க்க போறோம். மதுக்கரை டு பாலக்காடு ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய போறவங்க போகக்கூடிய காட் செக்ஷன் டிராவலிங். ஆமா, காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, செம்மையான ஒரு வளைவு கருவு. நம்ம ஒரு 8 கோச் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் கரு கம்மியா தான் தெரியும். இதே ஒரு 22 கோச் 26 கோச் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கரு நல்லா சூப்பரா தெரியும். மேல ஒரு ட்ராக் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஸ்டேஷன், இங்க ஒரு ஹில் இருக்கு. அந்த ட்ராக் போயிட்டு பாருங்க, அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ராக். நம்ம போயிட்டு இருக்குது பஸ் ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். இது ஒரு காலேஜ் இருக்கும் போலங்க, என்ன காலேஜ்னு தெரியல, ரீபில்டிங்கா இருக்கு. கோயம்புத்தூர் காலேஜ், அவுட்டர்ல ஒரு காலேஜ் சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் காட் செக்ஷனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா பாருங்க, கிரீனிஷா செம்மையா இருக்குங்க. அது நான் ஹில் எதிர்பார்க்கவே இல்லை, ஒன்லி காட் செக்ஷன் மட்டும் தான் இருக்கு நினைச்சோம். பாத்தீங்கன்னா ஹில்ஸுமே மதுக்கரையில் வரும்போது இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஹில்ஸ், ஏகப்பட்ட ஹில்ஸ் இருக்கு. செம்மையான வீல செம்மையான ட்ராக்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஈரோடு டு பாலக்காடு டவுன் மெமு ட்ரெயின். போன ஷாட்ல ஒரு காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா, அதுவும் அமிர்தா காலேஜுங்க. அமிர்தா காலேஜ் அதோட ஹாஸ்டல் டோட்டலாவே பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனுக்குள்ளதான் இருக்குங்க. நாம இப்ப எட்டிக்கடை ரீச் பண்றோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் இங்க இந்த காலேஜ்ல போல செம்ம கூட க்ரௌடா இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் எல்லாமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் போல, எல்லாமே ஏகப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட். எட்டிமடை ஸ்டேஷன்ல காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜ்ல இருந்து கோயம்புத்தூர் போறதா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமு ட்ரெயின் வருதுங்க, அதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம க்ரௌடா இருக்கு. சுப்பு டிராவல் விளாக். அது காட்டுக்குள்ள இவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கீங்க. எல்லாமே கோயம்புத்தூர் மெமு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல.
நீங்க உட்காருங்களா? நம்ம வாளையாறு மெயின் ஜங்ஷன் தாண்டி போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர் செம்மையா இருந்த ஸ்டேஷன். அதுல பாத்தீங்கன்னா மங்கி சரியா பாத்துருப்பீங்க. குரங்கு பிஸ்கட் கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ பாத்துருப்பீங்க. இப்போ பாருங்க, நம்ம செம்மையான ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சிக் ஃபாஸ்ட்டுக்கு போற மாதிரி செம்மையா இருக்கு. மரங்கள்லாம் பாருங்க, பெரிய பெரிய மரங்களோட ஒரு அட்டகாசமான வியூ இருக்கு. இந்த வாளையார் டு கஞ்சிக்கோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா காட் செக்ஷன் இதே மாதிரி தான் இருக்குங்க. செம்மையா இருக்குது, சீரியஸான ரூட்டு. இந்த மான்சூன் சீசன் முடிஞ்சதுனால எல்லாமே கிரீனிஷா பச்சை பசங்க செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு. வாளையாறு கஞ்சிக்கோடு காட்சியெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம கேக் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். கேக் சாப்பிடலாம். ட்ரெயின் டிராவல்ல நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது சுகம் தாங்க. இது வந்து நம்ம பட்டாணி கேக் வாங்கியிருக்கோம். இது சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம கஞ்சிக்கோடு ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. இது அடுத்த ஸ்டாப்பு பாலக்காடு ஜங்ஷன், அதுக்கு அடுத்தது பாலக்காடு டவுன் வருங்க. இந்த 2 ஸ்டேஷன்ல நம்மளுடைய இந்த ஜர்னி முடிய போகுது. செம்மையா இருந்ததுங்க. காட் செக்ஷன் வரும்போது வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாலக்காடு டவுன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் மீட் பண்ணாங்க. நான் திருப்பூர் சேர்ந்தவங்க. நான் ராமநாதன், அவர் வந்து தர்ணேஷ் அண்ணன், அவர் வந்து ரமேஷ் அண்ணன். 3 பேரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஹாய் சொல்லிடுறேன். கஞ்சிக்கோடு ஸ்டேஷன் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நெல் வயல்வெளி ஸ்டேஷன், பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டேஷன், தென்னை மரங்களோட காட் செக்ஷன், ட்ரெயின் ட்ராக் ரூட்டு செம்மையா இருக்குங்க. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. இங்க ஸ்டேஷன் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்குங்க. இது பாலக்காடு ஸ்டேஷன் போகக்கூடிய லூப் லைனுங்க. நம்ம இதெல்லாம் போயிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பாறை மேல மலை பெஞ்சனால காட் செக்ஷன்ல ஒரு காலேஜ் பாருங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. கேரளா தாங்க, செம்மையா இருக்குங்க. கேரளா அவுட்ரு நம்ம பார்டர் என்ட்ரி ஆயிருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்டீரியல் கேரளா போயிட்டு மூணாறு, வயநாடு, ஆலப்புழா இதெல்லாம் வீடியோ பண்ணாங்க, கவரேஜ் பண்ணாங்க. செம்மையா இருக்குங்க. ட்ரெயின் ரூட்டும் சரி, வீடியோ செம்மையா இருக்கும். கடவுளின் தேசம் கேரளம், செம்மையா இருக்குங்க.
நம்ம பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு செம்மையான ட்ரெயின் ஜெர்னிங்க. நம்ம பாலக்காடு டவுன் வரைக்கும் போகல, ஜங்ஷன்ல இறங்கிட்டோம். இந்த பாலக்காடு ஜங்ஷன்ல இருந்து நம்ம அடுத்து இன்னொரு கனெக்டிவிட்டி ட்ரெயினுக்காக வெயிட் பண்றோங்க. அதனால நம்ம இங்கிருந்தே கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஈரோடு ஜங்ஷன்ல காலையில 7:15 ஏறி 10:55 பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 10 நிமிஷத்துல இந்த ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து இன்னும் பாலக்காடு அந்த டவுன் போறதுக்கு இன்னொரு 45 நிமிஷம் ஆகுங்க. 4 கிலோமீட்டர் தான் 45 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. நம்ம அங்கே போனால் இந்த ட்ரெயின் பிடிக்க முடியாது, அதனால அதை எடுத்துக்கிறோம். ஒரு 35 ரூபால ஈரோடு டு பாலக்காடு டவுன் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் செம்மையான ட்ரெயினுங்க. நல்ல காட் செக்ஷன்ல சூப்பரான வியூவோட நம்ம வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பாலக்காடு டவுன் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெமு ட்ரெயின்ல மேக்ஸிமம் பாலக்காடு ஜங்ஷன்லேயே மேக்ஸிமம் க்ரௌட் இறங்கிருதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் வேகண்டாக தான் போகுது. சீட்லாம் ஏகப்பட்ட சீட் காலி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம உங்களோட ட்ரெயின் லேக் தான் பண்ண போறோம். ஒரு 2-3 டேஸ்ல வந்துடும். இதே பாலக்காடு ஜங்ஷன்ல தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு குட்டி ட்ரெயின் ஜெர்னி தான் இருக்க போகுது. அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஈரோட்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்த பாலக்காடு டவுன் மெமு ட்ரெயினை எனக்கு இங்கிருந்து கிளம்பிடுச்சிங்க. அடுத்து பாலக்காடு டவுன் தான். இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தான், ஆனா ஒரு 45 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸ்லாக் டைம் இருக்கும் போல. இடையில ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு டு பாலக்காடு டவுன் மெமு ட்ரெயின்லாம் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல். டாடா பை.